நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்ற ஒரு தகவல். சரணாகதி என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது பக்தி மார்க்கத்திலே இது அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை சரணாகதி என்பது. அது சரணாகதி என்னவென்றால், அது ஒரு பக்தன் தான் செய்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவனுடைய செயல்தான் என்று எல்லாவற்றையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுவதுதான் சரணாகதி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அது எது நடந்தாலும் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தான் நடக்கின்றது. எனவே அந்த இறைவனுடைய விருப்பத்திற்கே விட்டு விடுவது தான் சரணாகதி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் என்றால் சரணாகதி என்று சொல்லப்படுவது முழுமையாக பின்பற்றப்படவே இல்லை. ஏனெனில் அது அவர் செய்பவர்கள் சரணாகதி என்று சொல்லுகின்றார்களே ஒழிய அவர்கள் நிஜ வாழ்க்கையிலே அவர்களுடைய மனதிற்கேற்றார் போல் தான் முடிவெடுத்து கொண்டு செய்கின்றார்கள். அதனால் என்ன ஆகின்றது என்றால், இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது தட்டி கழிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு பெயருக்கு இறைவனிடம் நான் சரணாகதி அடைகின்றேன் என்று சொல்லிவிட்டு நிஜ வாழ்க்கையிலே அவர்கள் அவருடைய மனதில் தோன்றியபடி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகின்றது. அது ஒன்று. இரண்டாவது, சரணாகதி என்று சொன்னால் ஆன்மீகத்திலே நாம் ஒரு ஞான மார்க்கத்திலே யோக ஞானத்திலே நாம் சென்றோமானால் நமக்கு தெரிய வருவது என்ன என்றால், இறைவன் என்பது உருவ வழிபாடிலிருந்து அருவ வழிபாடாக மாறுகின்றது. உருவம் என்பது இல்லை என்று, கடவுள் என்ற ஒரு உருவம் இல்லை என்பது அடிப்படையாக சொல்லித்தரப்படுகின்றது. அப்பொழுது இறைவன் என்ற ஒரு உருவம் இல்லை என்றால் நாம் யாரிடம் போய் சரணாகதி கேட்பது அல்லவா? சரணாகதியை கேட்க வேண்டும் என்றால் நான் நீ என்று இருக்க வேண்டும். நான் உன்னிடம் என்னை மன்னித்துவிடு, என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அது சரணாகதியாக இருக்கும். ஏனால் எதிரே ஒரு உருவம் இருக்கின்றது. ஆனால் இங்கே இறைவன் என்பது அருவமாக இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிற போது அந்த உருவம் என்பதை இல்லாமல் போய்விடுகின்றது. அப்பொழுது நாம் யாரிடம் போய் சரணாகதியை கேட்பது என்ற கேள்வி எழுகின்றது. அதே போல் நான் இல்லை என்ற ஒரு உண்மை அதுவும் ஞானத்தின் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி நான் என்பது நான் என்னுடைய மனதல்ல, எனது உடம்பல்ல, நான் ஆன்மாவல்ல என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுதான் நமக்கு வழிகாட்டப்பட்டது. அது உண்மை என்று நாமே அதை அங்கீகரித்து இருக்கின்றோம். ஏனெனில் நமது அனுபவத்தின் மூலமாக நாம் உணர்ந்து விட்டோம், நான் என்னுடைய மனதல்ல, என்னுடைய உடம்பு வேறு, நான் வேறு, எனது மனது வேறு, நான் வேறு என்று. ஆன்மா ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது வேறு, நாம் வேறு என்று. அப்பொழுது நான் என்ற ஒன்றே இல்லை என்பது தான் தெரிய வருகின்றது. மனமும் கிடையாது, உடலும் கிடையாது, ஆன்மாவும் கிடையாது. அப்போது அங்கே இருக்கிறது யார்? அந்த நான் யார்? இதுதானே ரமணர் கேட்டார், நான் யார் என்று விசாரியுங்கள் என்று. அப்பொழுது நான் என்ற ஒன்று தொலைந்து விட்டால், இல்லை என்று வைத்துக்கொண்டால், இந்த பக்கம் நான் இல்லை, அந்த பக்கம் இறைவன் இல்லை, பிறகு சரணாகதி எவ்வாறு நடக்கும்? சரணாகதிக்கு இருவர் தேவை. அந்த இருவருமே இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அது எவ்வாறு சரணாகதி நடக்கும் அங்கே? அப்பொழுது என்னவாகின்றது என்றால் அது ஒரு பேச்சளவில் இருக்கின்றதாக ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலே சரணாகதி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், நாம் நமது மனதை தொலைத்து விட வேண்டியது தான். நம் மனதை தொலைத்து விட்டு அது பிரபஞ்ச மனதோடு நம்ம இணைத்து கொண்டோமானால் அதுதான் சரணாகதி. நமது மனதை பிரபஞ்ச மனதுக்கு அடிமையாக்குவது என்று வைத்துக்கொள்ளலாம். அப்பொழுது அவங்க முன்னிருந்து செயல்படுவது யார் என்றால் ஒரு பிரபஞ்ச மனது தான். நம்முடைய மனதுக்கு அங்கே எந்த விதமான வேலையும் கிடையாது. நாம் அதை பயன்படுத்த போவதும் இல்லை. நாம் பிரபஞ்ச மனதுக்கே முன்னுரிமை கொடுக்கின்றோம். அதன் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை அதனுடைய அடிப்படையில், பிரபஞ்ச மனதினுடைய அடிப்படையில் செயல்படுகின்றோம். நாம் செய்கின்ற செயல்கள் எதையிலுமே நமது ஒரு மனித மனதானது குறுக்கிடவில்லை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்ச மனதுக்கு நாம் செயல்படுவதற்கு விட்டுவிட வேண்டும். அப்பொழுது நமது மனதை தொலைக்க வேண்டும். அப்படி தொலைத்தால்
அங்கே என்ன நடக்கின்றது என்றால், நமது மனம் பிரபஞ்ச மனதுக்கு அடிமையாகின்றது, நமது மனம் பிரபஞ்ச மனதிடம் சரணாகதியாகின்றது என்று சொல்லலாம் இல்லையா? அப்படித்தானே? நமது மனது பிரபஞ்ச மனதுக்கு அடிமையாகிவிட்டது. அங்கே எஜமானனாக இருப்பது வந்து பிரபஞ்ச மனது, நமது மனதானது அடிமையாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ அவ்வாறு நாம் வந்து அந்த ஒரு வைராக்கியத்தோடு நாம் வாழ்ந்தோமானால் அதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய விஷயங்களிலே பலன்கள் கிடைக்கும். தினசரி வாழ்க்கையிலே நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அந்த வித்தியாசத்தை நீங்களும் உணர்வீர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்களும் உணர்வார்கள். இதுதான் வேண்டும். நன்றி, வணக்கம்.